ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AI3601 போஸ்ட் கார்வஸ் டெக்னாலஜி இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன டைஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா AI3601 போஸ்ட் கார்வஸ் டெக்னாலஜி குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன டைஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதில் பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் போஸ்ட் கார்வஸ் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சப்ஜெக்டே போஸ்ட் கார்வஸ் டெக்னாலஜி கண்டிப்பாக இதுல இருந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இது 15 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் த்ரெஷர்ஸ், இந்த த்ரெஷர்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்னா கூட என்னன்னு சொல்லி உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் கார்வஸ் லாசஸ் ஆஃப் பல்சஸ் செரல்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல பல்சஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹெண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஈக்குவலிபிரியம் மாய்ஸ்டர், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. த்ரெஷர்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. போஸ்ட் ஹார்வெஸ்டிங்னா என்னன்னு கேட்கலாம், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் த்ரெஷிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் நிறைய டைம்ஸ் கேட்கறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நேச்சுரல் அண்ட் பிரின்சிபல் காஸ் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் மாய்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பிஸ்டியோமெட்ரினா கூட என்னன்னு கேட்கலாம், இது 2 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பிகோஷன்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் தியரி ஆஃப் டிரையிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிசைன் ஆஃப் ட்ரையர்ஸ், இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரையிங்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்டியோமெட்ரிக் சார்ட் ஷீட் அண்ட் இட்ஸ் யூசஸ், இது ரொம்ப முக்கியம், இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கிரெயின் ட்ரையர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ பிஸ்டியோமெட்ரிக் சார்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பிஸ்டியோமெட்ரிக் சார்ட்டை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ல கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அது யூசஸும் காம்போனன்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிஸ்டியோமெட்ரினா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுபோக உங்களுக்கு தின் லேயர் அண்ட் டீப் பெட் ட்ரையிங், இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் செப்பரேட்டர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாக வந்து செப்பரேட்டர் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கூட உங்களுக்கு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஏர் ஸ்கிரீன் கிளீனர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் செப்பரேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இதில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் மட்டுமே தனியாக 2 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கிரெயின் செப்பரேட்டர், இந்த கிரெயின் செப்பரேட்டர்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, சம்டைம்ஸ் பி கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ அதனால இந்த கிரெயின் கான்செப்ட் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிட்டிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்னெட்டிக் செப்பரேட்டரும் சிலிண்டர் செப்பரேட்டரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. செப்பரேட்டர்னா கூட என்னன்னு கேட்கலாம், ரவுண்ட்னஸ் ரேஷியோ, பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்க்ளைன்டு பெல்ட் செப்பரேட்டரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கன்வேயர்ஸ் யூஸ்டு இன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஸோ இதே வந்து அந்த கன்வேயர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் கூட கேட்கலாம், 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் ஆஃப் பக்கெட் எலிவேட்டர்ஸ், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் அண்ட் இட்ஸ் ஆபரேஷன் ஆஃப் மைஸ் செல்லர், இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியூனமெட்டிக் கன்வேயிங்னா என்னன்னு கேட்கலாம். கிரவுண்ட் டிகோர்டேட்டர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சென் கன்வேயர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெல்ட் கன்வேயர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மில்லட்ஸ் ப்ராசஸிங்கும் பேடி ப்ராசஸிங்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் பேடி ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி லே அவுட் ஆஃப் மாடர்ன் ரைஸ் மில், இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாடர்ன் ரைஸ் மில் வச்சு கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயில் சீட் ப்ராசஸிங் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மில்லட் ஆஃப் வீட், இந்த வீட்டை வச்சு வந்து 2 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் தட் டேக் பிளேசஸ் டியூரிங் பார்போலிங் ஆஃப் பேடி. ஸோ இந்த பார்போலிங் ஆஃப் பேடி அதுவும் உங்களுக்கு டிகசிங் ஆஃப் பேடி ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கும், அதுக்குரிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஆஃப் ரைஸ் பாலிசர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க.
அதுபோக உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மாடர்ன் ரைஸ் மில். இந்த மாடர்ன் ரைஸ் மில் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 மார்க் இல்லாட்டி உங்களுக்கு கொஸ்டில் கூட கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.